சட்டசபையில் அதிமுகவினரையே பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கடும் அமளியில் ஈடுபட்டது. இதையடுத்து சபாநாயகர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றிய நிலையில் அவர்களை ஒருநாள் அவை நிகழ்வில் பங்கேற்க தடை விதித்து உத்தரவிட்டார். தமிழ்நாடு சட்டசபையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். துணை முதலமைச்சர் அவர்கள் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசத் தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்தடிக்கு எடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவையின் நேரமில்லா நேரத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டாஸ்மாக் கடையில் மது குடிக்கும்போது ஏற்பட்ட தகராறில் காவலர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசத் தொடங்கினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, நேரமில்லா நேரத்தில் பேச அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் மரபு என்றார். நாங்க பயப்படல, நாங்க இங்க யாரும் பயம் இல்ல. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விதிமுறை மரபை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்களை பேச அனுமதிக்காதீர்கள் என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்துவிட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பி பேசுறீங்களா? ஆனால் உங்களுடைய இதனைத் தொடர்ந்தும் அதிமுக உறுப்பினர்கள் தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனால் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனையடுத்து அவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். வெளியே செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் மக்களின் பிரச்சினையை பேச அனுமதி கேட்ட தங்களை திட்டமிட்டு வெளியேற்றியதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஒரு காவலரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டிருக்கின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என்று சபாநாயகர் உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.